ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலை பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. இது வந்து முத்து சோளங்க. முத்து சோளமும் கொள்ளும் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸுங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம யார் இது செஞ்சு சாப்பிட்றதவே மறந்துட்டேங்க. ரொம்ப சத்துள்ளதுங்க. கால்சியம் அயன் எல்லாம் மிகுந்து இருக்குதுங்க. கொள்ளு வந்து குதிரைக்கெல்லாம் வேக வச்சு கொடுப்பாங்க. எதுக்குன்னா அது நல்லா ஓடுறப்ப வந்து கால் சத்து வந்து நல்லா இருக்கிறக்காக கொடுப்பாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் கொள்ளுலேயே அடங்கி இருக்குதுங்க. சோளத்துலேயே அதே மாதிரி இருக்குங்க. நம்ம இதையெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த காலத்துலலாம் சோள சாதம், இட்லி, பணியாரம், தோசை, அம்பிளி எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ தூர ஒதுக்கிட்டங்க இதையெல்லாம். இப்போ குழந்தைகளுக்கு நம்ம எப்படி மக்காசோளத்தை ஸ்வீட் கார்ன் எப்படி வேக வச்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முத்து சோளத்தையும் கொடுக்கலாங்க. இப்போவும் விவசாயம் பார்க்குறவங்களாம் ஒரு சிலர் இது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம நகரத்தில் வாழ்கிறவங்களாம் இதை கொஞ்சம் விட்டுட்டங்க. நம்ம இப்போ நான் வந்து இது பச்சையாக கிடச்சாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம விவசாயம் பண்ணுறவங்களாம் தோட்டத்தில் விதைச்சி அறுவடை பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடி பச்சையாக கிடச்சாலும் எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கெல்லாம் பச்சையாக கிடைக்காதுங்க. அதனால் நம்ம சோளம் வந்து கடையில் விற்பாங்க. கல் மண் இல்லாமல் முத்து சோளம்னு சொல்லி விற்பாங்க. இதில் வந்து மேலே தவிடு நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற முளைச்சி வர்ற இதெல்லாம் எடுத்துட்டுங்க வச்சுருப்பாங்க. அது யூஸ் பண்ணாதீங்க. அது பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதில் எந்த சத்தும் இருக்காதுங்க. நம்மளுக்கு அந்த முளைச்சி வருது பாருங்க, அதோடு சாப்பிட்டா தான் நிறைய சத்துங்க. அதனால் முழு சோளத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த முளைச்சி வர்ற அந்த முளைத்திறன் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற அரிசியை க்ளீன் பண்ண வச்சு அரிசியை மேலே பாலிஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கிற அரிசியை வாங்காதீங்க. முழுசாக அப்படி சோளம் எப்படியோ விதைக்கிறதுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிற சோளத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு இப்போ காஞ்ச சோளமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து அந்த சோளத்தை நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் பச்சையாக கிடச்சிச்சுங்க. அதனால் பச்சையாகவே எடுத்துருக்குறேங்க. இப்போ இது ரெண்டையும் கலந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளரு முத்து சோளமும் இந்த குட்டி டம்ளரில் 1 டம்ளரு கொள்ளும் எடுத்துக்கிட்டேங்க. இது அளவு முறையில் எது வேண்டியது இல்லைங்க. இது அதிகமாகவோ அது கம்மியாகவோ இல்லை அது அதிகமாக எந்த முறைப்படி வேணாலும் போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக தான் இருக்குதுங்க. நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தால் ஓரளவுக்கு நல்லா ஊற வைக்கிறப்பவே கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கொள்ளு ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க. சோளம் மட்டும் ரொம்ப காஞ்சிருந்துச்சுன்னா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ அது முங்கிக்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேங்க. நான் அந்த சோளம் எடுத்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு, டீ டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அளவாக தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி வடிக்க வேண்டாங்க. தண்ணியை சத்தெல்லாம் போயிருங்க. அதனால் அளவாக அந்த போடுற பொருள் வந்து முங்குற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இதை நான் மூடி வச்சு ஒரு கம்மியாக அளவு போட்டிருக்கறனால ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் அளவு அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டால் போதுங்க. ஏன்னா கம்மியாக இருக்கிறப்ப அளவு சீக்கிரம் வேகாதுங்க. டக்குன்னு விசில் வந்துடும். நிறைய இருக்கிறப்ப டக்குன்னு வெந்துருங்க. அதனால் 2 விசில் நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேங்க. பாருங்கள், சிம்மில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுட்டு விசில் போயிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து நல்லா கொள்ளு வந்து மலர்ந்துருச்சுங்க. இப்போ இது கூட என்னென்ன கலந்து சாப்பிட்லான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வச்ச தண்ணி எனக்கு அளவாக போச்சுங்க. தீயாமல் சும்மா கொஞ்சமாக மட்டும்தான் தண்ணி மிச்சம் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வச்சிட்டோம்னா தண்ணியில் வந்து நம்ம இதில் இருக்கிற சத்தெல்லாம் போகாமல் அப்படியே சாப்பிட்லாங்க. நிறைய தண்ணி வச்சிட்டோம்னா அதில் போயிருங்க. அது வீணாக போனாலும் அதில் வேறு ஏதாவது சூப் மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. இருந்தாலும்
டேஸ்ட் வந்து இதில் நல்லா இருக்குங்க. அப்படியே அளவாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா கொள்ளு சோளம் எல்லாமே நல்லா மலர்ந்து நமக்கு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றப்ப வேக வச்சு சாப்பிட்றப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கொள்ளு வெந்துருச்சுங்க. சோளத்தை வந்து நசுக்க முடியாதுங்க. நம்ம மென்று தான் சாப்பிடணும் முத்து சோளத்தை, ஸ்வீட் கார்ன் மாதிரியே. இப்போ நான் இது ஒரு பவுலில் போட்டு இது கூட நான் கருவேப்பிலை, மல்லித்தலை, வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேங்க. ரொம்ப மெலிசாக பொடுசாக கட் பண்ணிக்கணுங்க. குழந்தை இப்படியே சாப்பிட்லாங்க. இது ஒன்றும் வேண்டியதில்லை. ஆனால் குழந்தைங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப பழங்காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்துச்சுங்க. இப்போ மறக்கப்பட்ட உணவாக ஆகிப்போச்சுங்க. இது நம்ம திரும்ப குழந்தைகளுக்கு கொடுத்து நல்லா ஆரோக்கியத்தோடு வாழ்கிறதுக்காக நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாங்க. பாருங்கள், மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, குடமிளகா இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாங்க. கலர் குடமிளகா, சிகப்பு மிளகா, பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கலாங்க. நான் எல்லாம் பொடுசாக கலந்து வெட்டி வச்சுக்கிறேங்க. அதை நம்ம மேலே தூவி கலந்துக்கலாங்க. இதில் கலந்துட்டு குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாங்க. இதில் வந்து அயனு, கால்சியம் எல்லாம் நிறைஞ்சு இருக்குதுங்க. புரதமும் பருப்பு போட்டிருக்கனால அதில் புரதமும் இருக்குதுங்க. இது நல்லா கால் வந்து நல்லா பேலன்ஸாக இருக்குங்க. நின்றுட்டு வேலை பார்க்குறவங்களாம் சீக்கிரம் கால் வலிக்குன்னு ஓஞ்சு போய் உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா பேலன்ஸ்டாக இருக்குங்க. இது மூட்டு வலி, முழங்கால் வலி, இது வந்து டயட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்டு வந்து சாயந்தரம் நேரம் எடுத்துட்டா நைட்டு கொஞ்சமாக ஏதோ ஒரு டிஃபன் இட்லி ஏதாவது ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு, ஒரு இட்லி சாப்பிட்டு வயிறு இதுவே ஃபுல்லிங் ஆயிருங்க. அளவாக சாப்பிட்டு நம்ம படுத்துக்கலாங்க. இதில் கொள்ளு வந்து இன்னொன்று இருக்குங்க. இந்த மாதிரி கருப்பு கலரில் காணம்னு சொல்லுவாங்க. இது இருந்தாலும் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்குங்க. அது இவ்வளோதாங்க. இதை நீங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்க இதை சாப்பிட்டா. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க.